சரி சூரியன் அரசன். அரசன்னா யாரப்பா? அரசராட்சி. அரசராட்சினா நீதி அரசர், கடவுள் ஆண்டார். அதுக்கப்புறம் மன்னராட்சியில் அவன் அரசுன்னு வச்சான். அரசராட்சி, அரசராட்சி. அப்போ அந்த அரசராட்சினா என்ன அர்த்தம்? அந்த கேள்வி. இப்போ பூமியில் இராணுவ நீதிபதியாக உட்கார்ந்து இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ ஜட்ஜி, இராணுவத்துக்குள்ள வானரப்படைக்குள்ள இயந்திரம், இந்த ஜென்மத்தில் மானிட பிறவிய தக்க தண்டனை உண்டு. பூமியில் கோர்ட்டில் எல்லாம் நடத்துகிற கோர்ட்டு, நீதிமன்ற கோர்ட்டில் காலையில் 10 டைம் யாரப்பா கும்பிடுதிய? உங்கள் சாமி கும்பிட்றால கும்பிடுதீங்களா இல்லை கடவுளை கும்பிடுதீங்களா? தர்கார். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அப்போ என்ன யார்? இந்த அரசியல்வாதி இப்போ இந்த செம்மத்தில் கூத்து அடித்து வச்சுருக்கான். கூத்து அடித்து கூத்து மேலே அடித்து வச்சுருக்கான். மேலே அடித்து கொட்டு மேலே அடித்து அவன் பொண்டாடிக்கு அப்படியே கை கால் மேலே இருந்து தேய்ச்சி நான் மோந்து பார்த்துட்டு போகிற முட்டா குய்மனுக்கு என்ன அறிவு இருக்கும்? அந்த கேள்வி புரிஞ்சுக்கப்பா. மோந்து சுத்தமாக கொடுத்துருக்காரு கடவுள். அதான் அசிங்கம் பண்ணுதான், பூமி அசிங்கம் பண்ணுதான், அந்த கண்டாரோலையுமே இப்படி நாசமாக போகிறான்னு எல்லாம் பண்ணுதாண்டா அப்படின்னு சொல்லுதார் கடவுள். நீதி அரசர். நீதி அரசர்னா இவர் தானே தெரியுமில்ல? கோர்ட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ கோர்ட்டுக்கு கணக்கு இப்போ இந்த பவரை பூரா எரிச்சிடணும். அது பவரை உறிஞ்சி அப்படியே உருவிடுவான் கடவுள். அவன் உடம்புல இருக்கிற பவரை பூரா உருவிச்சுன்னா சோளக்காட்டு பொம்மை மாதிரி போவான். அன்றைய நேரத்தில் அப்படி ஷூட்டிங்கில் சிதற விட்டுருவான். இந்த செம்மத்தில் ரொம்ப மோசம் பண்ணி ரொம்ப ஆட்டத்தில் இருக்கான். கைலாசத்தில் விருதுநர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதி தெற்கு பாளையம். இதில் எலெக்ஷன் எப்படி நடத்தான்னு பார்ப்பான். இந்த ஜெம்மத்தில் எப்படி எலெக்ஷன் ஓட்டு முத்திரை நீதி அரசர் உட்கார்ந்து இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முக்கால் சாத்தியம் உலக நாடு நடத்தி போய்கொண்டே இருக்குது. இப்போ நீதிபதியை அந்த நேரத்தில் கேட்பான், ஒரு நோட்டீஸ் அனுப்புனீங்களா? இந்த இராணுவ வீரர்கள் கேட்பான். அரசியல்வாதிக்கு இப்போ கடவுள் பொண்ணும் போல் பூ போல் குடும்பமாக அப்படி தெரியாத அளவுக்கு பூமியில் உட்காருவான். கடவுளில் அது நான் கடவுள் வந்துட்டேன்னா அந்த கடவுள் எந்த மூலையிலையாவது 7 செம்மத்தில் இருப்பு இடம் நடந்த கைலாசம் எங்கே? நம்ம இடம் கைலாசம் எங்கே? குடும்பம் எங்கே? குடும்பத்தோடு உட்காந்து உலக நாடு நடத்தணும், உலக நாடு தப்பு செஞ்சு தண்டனை கொடுக்கணும்னு பூமியில் உட்காந்துருக்கான். புரியுதா இல்லையாப்பா? எல்லாமே ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், சென்னை மாவட்டங்கள், சென்னை மாநிலங்கள் எல்லாமே கடவுள் உட்காந்துருக்கார். நீதிமான் தண்டனை கொடுக்க உட்காந்துட்டார். அப்போ இதுக்கு என்ன வேட்டை? அந்த கேள்வி இராணுவம் உள்ளே கேட்பான். தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டு உள்ளே போயே கேட்பான். எல்லா நீதிமன்றத்தையும் கேட்பான். கடவுளை பார்த்தியா? கடவுள் நீதிமான் வந்துட்டார். நீதி அரசராக உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. நீதி அரசர் தண்டனை இல்லாமல் எங்களை பாடரை போட்டு இந்த அரசியல்வாதி உலக நாடு பூரா எங்களை கொள்ளுதான். நீ அடி, நீ சண்டையை போடு, இதெல்லாம் என்னையா உங்களுக்கே கொஞ்சம் யோசனை வேண்டாமா? அந்த கேள்வி கேட்பான். அந்த கேள்வி கேட்க வைப்பார் கடவுள். புரிஞ்சுக்கப்பா. பவர் எரிச்சாச்சு, சட்னி சாம்பார் ஆக்கி திங்கல, அதை மாதிரி அவன் உடம்பு அப்படியே பவரை எல்லா காவல்துறையிலேருந்து அரசியல்வாதி பவர் ஒரே பாயிண்ட். காவல்துறையை வச்சு தான் அவன் பவரை ஆடுதான். இது முக்கியமான கணக்கு. புரியுதா? இதை பூரா உறிஞ்சிட்டார் கடவுள். உறிஞ்சிடுவார். நீ திங்கித உணவை உறிஞ்சாச்சுன்னா என்னடா சாப்பிடிய மானிட பெயரை ஆணும் பெண்ணும்? நீ போட்ட வீட்டுகளில் கக்கூஸ் கட்டி வச்சுருக்க, அதைத்தான் கடைசியாக உள்ளே ஊடி போட்டிருக்காங்க கணக்கு. அதுக்கு தான் உன்னை விட்டுருவார் மானிட பெயரை. ஒழுங்கா போ, கணக்கு ஒப்போட கணக்கில் நான் உட்காந்துட்டேன், இந்த தப்புக்கு தண்டனை கொடுக்காம அதான் அப்படியே சொல்லுதான்ல கடவுள். சொல்லுதான்ல என் ஈஸ்வரன், என் ஃப்ரெண்டு சொல்லுதான்ல, தண்டனை 7 செம்மமாக கொடுக்கலடா சூர்யா. இப்போ நம்ம தண்டனைக்கு கொடுக்க நம்ம இவ்வளோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். என் பிள்ளைய வச்சு நான் அவனை பாடாப்படுத்தி கணக்கு வச்சு நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். என் பிள்ளைய ஏற்று கூட பார்க்கலன்னா அப்போ இவனுக்கு என்ன மனுஷ பேக, மானிட பேக? அந்த கணக்கு இன்னைக்கு போடுதான். துவச்சி எடுத்து போடுவேன் அப்படின்னு கணக்கை விட்றா அப்படின்னு சொல்லிட்டான். புரியுதா? கணக்கு கேள்வி கேட்கணும். என்னன்னு புரியுதா இல்லையா? இது சும்மா விளையாட்டுக்கு நீதிமன்றத்தில் அந்த மூளை எட்டக்கூடாது. கடவுள் சுத்தமாக தூயமாக குடும்பத்தோடு உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல் நம்ம நிற்கக்கூடாது. எல்லாம் தப்பு இருக்குது. உள்ள அனைத்தும் தப்பு வச்சு போகிறான். எலெக்ஷன் முத்திரை, ஓட்டு முத்திரை வாங்கக்கூடாது. இப்போ விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா பிடிக்கான். இதில் தான் எப்படி இவன் நடத்துதான், எப்படி எலெக்ஷன் ஓட்டு முத்திரை வாங்குதான்னு பார்ப்பான். நீ வாங்குடா, அதுக்கப்புறம் தான்டா விளைவு இருக்குது. அப்போ தான் அந்த கேள்வியில் உள்ள இராணுவ முப்படை வீரர் தப்பிக்கிட்டு வருவான். புரியுதா இல்லையா? கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா. அப்போ தான் தப்பி வருவான். தப்பி வரையில் என்ன ஆகும்?
கடவுள் உட்கார்ந்துருக்காரு. ஓட்டு முத்திரை வாங்கக்கூடாது, பட்ஜெட் போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது, தப்புக்கு தண்டனை கொடுக்காம காலை தூக்கி வீசிக்கிட்டு அலைதான். பூமி அழிக்கிறதுக்கு மாநில பேர் அழிங்கடா ஓட்டு ஒரே ஓட்டு முத்திரையில் அலைதான் கண்டார வலிமை. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி இப்போ விரிச்சு போட்டு அலைதான். இப்போ ரத்த பூமி தான் தமிழ்நாடு, அது கண்டிப்பாக உண்டு. பூரா சிகப்பாடை கட்டியிருக்கா படைகள். இதுதான் தூக்கி எரியும். ஒருத்தனை அடிக்க விடும், ஒருத்தன் கடிக்க விடும். கடித்து உள்ளே போய் நீதிமன்றத்தில் ஃபுல்லாயிரும். புரியுதா? புரிஞ்சுக்கப்பா, கணக்கு போட்டாச்சு. அரசியல்வாதியை பூரா ஒட்டுமொத்தமாக பவராக இருக்கிறவன் இந்த ஒரு செத்த பேப்பரை வச்சு பவராக இருப்பான். எரிச்சாச்சு, ஆணும் பெண்ணும் சாம்பலாக்கியாச்சு. முக்கால்